ஒரு ஆம்பளை ரசம் வந்தா அந்த
பொம்னாடி வந்தா ஏய் தம்பி ஓ வாடா. ஓ அக்கா ஆமாண்டா. ஓ அக்கா ஓ அக்கா தம்பி அக்கா அங்கதான் ஆடிமாங்க வச்ச. இல்ல ஒரு பொம்னாடி வேஷம் வந்தா அந்த அளவுக்கு அடிக்கிறானுங்களே ஆம்பளை வேஷம் வந்தா அடிக்கிறாங்க ஒன்னு அடிக்கல. ஆமாங்க அவர் வந்தாரு சாமி வந்தாரு. ஆமா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல 3 பேர் வந்தாங்க. ஆமாங்க ஒண்ணுமே கிடையாது பொண்ணு வந்திருக்கனே. ஆஹா அதனால என்ன பண்ணாங்க ஈத்து போட்டு சாத்தான் சாத்துறாங்க இந்த காலத்துல யாரும் அடிப்பாங்க என்ன அடிப்பாங்க பொம்னாடி வந்து ஆம்பளை தான் அடிப்பாங்க அதே நான் கட்டுற காட்ட முடியும் தொடைக்காதரா பொம்னாடி அப்புறம் காவு விட்டுருவாங்க போடா வர 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 இது அதனால கூட்டு வசதி எல்லாருக்கும் வச்சியா வைக்கிற வாய் அப்புறமா வலிக்கிட்டு போறப்ப நான் அடிக்கிறேன் சொல்லுங்க போகட்டும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு பப்பா குட்டி ஆஹா ஒண்ணு நேரக்கு ஆமா ஒண்ணு வாயில வெள்ள வச்சு கடி தெரியும் என்கிட்ட தப்பு தப்பா பேசாத ஏங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது ஐயா இழுத்து வச்சு நான் ஒட்ட நடிக்கிறேன் தம்பி என்னத்த மூஞ்ச மூஞ்சி எழுத்து வச்சு ஒட்ட நிறுப்பா நாக்கு இருக்கு பாரு நாக்கு நாக்கு எழுத்து வச்சு ஒட்ட நடிக்கிடுவேன் ஆமா ஆமா பாண்டிச்சேரியோட பொண்ணு பண்ணும் இதெல்லாம் கிடையாது தம்பி தமிழ்நாட்டுல மோதிடலாம் பாண்டிச்சேரியோட மோதனாக்கா பெரு பெருதான் என்ன வேணும் போனுங்க பெரியவங்க இருக்காங்க ஒரு மயிலாக என்றால் ஆமா ஒரு குயில் பாட வேண்டும் ஒரு குயில் கத்த வேண்டும் ஆமாண்டா அண்டங்காக்கா வேற என்ன ஒரு மயில் ஆட வேண்டும் என்றால் ஒரு குயில் கத்த வேண்டும் குயில் பாட வேண்டும் ஆமா அவர் சொன்ன போல ஒரு இளவரசன் பாட வேண்டும் என்றால் ஒரு இளவரசி ஆட வேண்டும் அதனால நீங்க பாட பாட நாங்க பாடு நீங்க பொட்ட தம்பி அப்படி கிடையாது நீங்க நல்ல பாட்டா பாடுனீங்கக்கா நான் அப்படியே கை ஆடுறேன் அவ்வளவுதானே பாட்டமா இந்த பாட்டை எடுத்து விட்டமா ஓடி ஆகணும் என்ன பாட்டு Oh
பாப்பா அட்டே இட்டோடு போயிட்டு பாப்பா எங்க போயிது இப்ப பாப்பா இட்டோடு போயிட்டு இன்றோட போயிதா தேவடியா பையா இன்றோட போயிது ஏன் அவரை பயிற்சி கூட பார்த்து பேசுறா ஏன் சீக்கிரம் பேசுறா வெக்கமா வயசான நீ இன்றோட போயிது சொல்றியா இவ்வளவு ஜனத்துக்கு முன்னாடி உனக்கு அசிங்கமா அப்ப அது மட்டும் இல்ல அசிங்கமா வார்த்தை மாட்டுக்கு போயிட்டு அடைச்சி ஒரு நாய பையா பாப்பா ஆடி விட்டு எங்க போயிடு ஏய் சீ ஓடு அவன் தான் அப்படி பேசுறான் நீ அறிவே பேசாத பாப்பா இங்க ஆடி விட்டு இப்ப எங்க போயிது அது அசிங்கமான வார்த்தை அதுமே பேசக்கூடாது நான் தப்புனா அதெல்லாம் நீங்க வயசானவங்களா என்ன நீங்களா வைக்கமா இல்ல உங்களுக்கு இப்ப பாப்பாங்க ஆடிட்டு இப்ப பாப்பாங்க ஆடி விட்டு எங்க போயிது என்ன விளக்கமா கேளு பாப்பா ஆடி விட்டு மூத்திரம் பெய்ய போயிது இப்ப நான் என்ன கேட்டேன்னு கையில இருந்து தூக்க மாட்டேங்க போயிடுறேன் நான் என்ன கேட்டேன் உன என்ன சொன்னேன் போயிருக்கு ஆமா மூத்தோட போயிருக்கு ஆமாங்க நீரோட போயிருக்கு ஆமா பாத்தூர் போயிருக்கு இடைவேளை போயிருக்கு இதெல்லாம் பொய் பாப்பா ஆடி விட்டு பாடி விட்டு மூத்திரம் பெய்ய போயிது மூத்திரம் போடு போடு வாங்க என்ன வந்து இப்ப என்ன கதை இப்ப என்ன கதையா என் கதையா நீ கடலுக்கு ஒருத்தர் ஊழமா தூங்குவான் நீங்க அது பண்ணி கடலுக்கு போகணும் சரி வா சொல்லுவா பாப்பா வெளியே வரும்போது நீ கடலுக்கு போ
பெருமை சொல்றேன் நானு. ஆமாண்ணா இங்க வாங்க. ஆரியமாலா கேள்விப்பட்டீங்க? ஆரியமாலா ஆரியமாலாக்கு 60 அடி கூந்தல் கேள்விப்படுகிறார். அதை நீங்க கண்ணால பாத்துறீங்களா? என் பொண்டாடி இருக்கு தெரியுமா? என் பொண்டாடிக்கு அந்த கூந்தல விளையாடி விட்டா வச்சுக்க, அவ பொண்டாடி கூந்தல் இருக்கு தெரியுமா? அவ்வளவு அழுது. அது ஏன் சொல்ற தெரியுமா? அது ஏன் சொல்றேன்? உடனே சொல்றேன். ஆரியமாலாக்கு 60 அடி கூந்தல் நம்ம கேள்விதான் படுறோம். அதை கண்ணால பாத்து கிடையாது. ஆனா என் பொருளை கூந்தல் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி வாரத்துல 2 வச்சுக்க அப்படியே அட்டாங்க மெத மெதக்குது பேரு. அந்த மெதமல இருந்து முடி அவுத்து விட்டா எத்தனை அடியும் கேளு. ஆரியமாலாக்கே 60 அடினா என் பொருளை எத்தனை அடி கூந்தல் இருக்கும்? சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 80 அடி. 80 அடினா ஒரு அடியா? என்னமா நீங்க அச்சி போறோம் 100 அடிடா. ஆடாங்க 100 அடிலாம் ஒரு அடியா? என்னடா ஒரு 200 அடி? கிடையாது. ஒரு 300 அடிடா. அவங்களுக்கே 60 அடி. உனக்கு 6 அடி. நிக்கல்ல ஊஷ்டு நிக்கல் பாலாம். அவங்க சொல்றாங்க ஒரு 200 அடி ஒரு 80 அடி சொல்றாங்க. கிடையாது. இல்லண்ணா அந்த வாரத்துல 2 நாள் சொல்ல பாரு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மெதில அடான மெதிக்கிறது பாரு. அந்த மெத மேல ஏறி என் பொண்டாடி ஏய் அடான மெத மேலடா மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடில ஏறி அந்த கூந்தல விளையாடி விட்டாள்னா அவ கூந்தலுக்கு அழுது சொல்ல முடியல. ஜபர் என் கூந்தலே பாரு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. அவ கூந்தல விளையாடி விட்டாள்னா இந்த கொப்பக்கு அதை விட்டு கீழே இறங்காது நாயினா. அது ஏன் கேளு எல்லாம் செரங்கு புண்ணு கொஞ்சம் கொட்டி போச்சு. பாப்பா வந்து பாப்பா பார்க்கலாமா? பாப்பா நான் பாக்குறேன். நீ உட்காந்து நீ பார்க்க மாட்டேன். ஒரு வயசாகி போச்சு. ஆமா நான் பாக்குறேன். திருப்போ
அம்மாலாம் கிடையாதுங்க. யாரு தாயம்மா கூப்பிடுது? நான் போட்டேன், நானு தாயம்மா கூப்பிடுறேன். அடியே மீனாட்சி, அது வீசிட்டு போயிருக்கு. போய்க்கலாமா? இல்ல அடியே காமாட்சி, அது காலையில போயிருக்கு. அடியே விசாலாட்சி, சிட்டி போயிடுது. அது இன்ஜின் போயிடலாம். அடியே ஆராயி, ஆராயே ஊரமைய போயிரா. ஏய் அவ்வளவு இல்லையா? அடியே ஐத்தி துரியா, ஐஸ்வர்யா கிடையாதுங்க. ஐஸ்வர்யா போயிடுது. ஏய் அடியே டவுன் பஸ், டவுன் பஸ் வேணாம் அம்மா, பாவம் அது, ரொம்ப பாவம் அது. டவுன் பஸ் ரொம்ப பாவம், அது வேணாம். அது முன்னாடி ஏறுவான், குன்னி ஏறுவா, முன்னாடி 10 பேர் ஏறுவான், முன்ன 10 பேர் ஏறுவா, முன்னாடி 10 பேர் ஏறுவான், பின்ன 10 பேர் ஏறுவா. அது கூட பொம்பளைங்க வந்து இப்ப ஃப்ரீ பஸ் விடுறாங்க. ஆமா. அது வேணாம், அது பேர் எனக்கு தேவை. அடியே டங்கு டிங்கு டமாரும். டக்கு டிக்கி டமாரம். ஆமா. அது என்ன டக்கு டிக்கி டமாரம்? ஒத்திக்க வச்சா இப்போ ஒண்ணு எடுத்து போட்டு அடிக்க போட்டுருக்கு. ஏய் டங்கு டிங்கு டமாரும். அதுவும் தேவை. அவன் ஏன் வரமாட்டான் இப்ப. அடியே நடனங்காரம். அதுவும் கிடையாது. என் மாவுல இருந்தாலும் சூப்பர் பாருங்க. அடியே முட்டைக்கு மொட்டடிச்ச பொட்டண்ண. என்ன போட்ட? அடியே முட்டைக்கு மொட்டடிச்ச பொட்டை. முட்டைக்கு மொட்டடிச்ச பொட்டண்ண. என்ன பார்த்தா பொட்டமே தெரியுது. ஏய் அப்படி கிடையாது. கடைக்கு போற, நல்லா கருத்தா கேட்கணும். சரி என்ன? சரிம்மா. கடைக்கு போற, கடைக்கு போறேன், ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். 5 ரூபா கொடுக்குறேன். கடைக்காரு ஆஹா ஒரு முட்டை தாங்க கேக்குறேன். கேக்குறேன். என்ன பண்ற? ஆ. ஒரு முட்டை வாங்குறேன். முட்டை வாங்குறேன். முட்டையை வாங்கிட்டு வந்து வீட்டுல அடுப்புல போட்டு அடுப்புல போட்டு தண்ணி ஊத்தி அவிக்கணும். அவிக்கணும். ஆமா. ஆஹா. அவிச்சு அந்த முட்டையை உரிச்சா அதுதான் முட்டைக்கு மொட்டை பொட்டை. அப்ப இதை பொட்டை யாரு நினைச்சீங்க? என்ன ஆம்பூர் அடி நானு. அது போகட்டும் போகட்டும். எங்க போலாம்? போற வழி பூரா நீ வந்தாதான் விட மாட்டேன். நீ வந்தாதான் தம்பி போகட்டும். சபையை பார்த்தாயா? தேவசபை. ஆமா. வடலூர் கஷேத்திரத்திலே பிரதானப்படுத்திய சத்தியநாராயண திருசபை. ஆமா. அந்த சபைக்கு உட்பதாகவே அந்த விழா குலதெய்வமா இருக்கக்கூடிய சக்தி ஒன்று சமய பரவலாக இருக்கக்கூடிய யாரு? சப்த முனீஸ்வரர். நாடக அலங்கார சபை. 4 பேர் இருந்தாலும் சபைதான். 4 பேர் இருந்தாலும் சபைதான். ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அவையடக்கம், நாவடக்கம், சபையடக்கம். எப்படி? ஒரு பெண்ணா பிறந்தாலும் அவையடக்கம் இருக்க வேண்டும். முக்கியமா நாவடக்கம் இருக்க வேண்டும். அதுக்கு மேற்பால சபையடக்கம் இருக்க வேண்டும். ஆமா. எப்படி சபையடக்கம் என்ன? அப்ப பெண்களுக்கு தான் எல்லா உரிமையும் சொல்றீங்க. ஆமாண்டி. ஆம்பளைக்கு அது இல்லையா? கண்டிப்பா. என்னடா இது? ஆம்பளை செய்யற வேலை நீங்க செய்ய. ஆம்பளை என்ன பண்ணுவீங்க? ஆம்பளை செய்யற வேலை நீ செய்ய. ஆம்பளை என்ன பண்ணுவீங்க? நான் ஏறு ஓட்டுறோம். நாங்களும் ஏறு ஓட்டுறோம். இப்போ கார் ஓட்டுறோம். நாங்களும் கார் ஓட்டுறோம். இப்போ லாரி ஓட்டுறோம். நாங்களும் லாரி ஓட்டுறோம். இப்போ பஸ் ஓட்டுறோம். நாங்களும் பஸ் ஓட்டுறோம். இப்போ நான் கோமலை கண்டு பணம் வரையறேன். நீ ஏறுங்க. கோமலை கண்டு பணம் வரையறேன். மஞ்ச தேய்ச்சி குளிப்பதற்கு நான் ரெடி. என்னடா இது? குளிப்பதற்கு நீங்க ரெடியா? நான் ரெடி. பொட்ட பையன் நீ ரெடியா? நான் ரெடி. பொட்ட பையன் நீ ரெடியா? ஒரு பெண்ணா பிறந்தாலும் காலைல வெள்ளிக்காய்
சரிம்மா. இங்க வாடா. சரி சொல்லு. நீங்க பேசுமா. சரி தம்பி. ஓ 5 மணிக்கு வெள்ளிக்கிழமை வந்துருப்போம். வீடு வாசல்ல பெரிய. டேய் நீ போடா. டேய் நீ போடா. டேய் டேய் போட்ட பையா நீ போடா. ஏமா நீ சொல்லு. டேய் ஓ வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துருப்போம். கடைக்கு போய் 5 ரூபாய் குங்குமம் வாங்கி வருவோம். ஆமா. எடைச்சு மண்ணு மேலலாம் குளிச்சுட்டு அது மட்டுமா ஒரு புடவை. ஆமா. இந்த புடவை கட்டிக்கின்னு நான் ரோட்ல நடந்து போனா அது மழையில இருக்கா அவர் அங்காள வரமேஸ்வரி. அந்த அம்மா ஏந்து வர மாதிரி இருக்கும். அதை ஒன்னால முடியுமா? எங்கெல்லாம் முடியுமா? டேய் நாங்க நான் என்ன சொல்றேன்? நான் கோமல கண்ணு பணமரம் ஏறுவேன் நீ ஏறுவியா? தம்பி 10 புள்ள பெப்பதற்கு நான் ரெடி. என்னடா பத்து புள்ளியா இருந்தாலும் ரொம்ப நினைச்சா பக்குவமா பெற்றெடுப்போம். ஒன்ன பெத்ததும் ஒரு பெண் தான். உங்க அப்பளம் பெத்ததும் ஒரு பெண்ணு தான். அது உட்காந்து கடவுள் யாரு? சப்தமுனீஸ்வரர். ஆமாங்க. அவரை படைத்ததோ பெத்ததோ ஒரு பெண்ணு தான். அதோட கூட 10 வருஷம் அழிஞ்சிடுவான் ஒரு பெண்ணாலதான். உண்மைதான். அப்ப எல்லாமே ஒரு பெண்ணெடுத்தான் வாழ வைக்க முடியும். ஆமாங்க. ஏய் ஒரு பெண்ணெடுத்தா இந்த கையால வீணையும் வாசிக்கலாம். ஆமா. விஷத்தையும் கலக்கலாம். அது உண்மைதான். யாரு இல்லைன்னு சொல்றது உண்மைதான். அப்ப பெண்ணால சாதிக்க முடியும். வீணையும் வாசிக்கலாம். மீன் கொடுத்து வேச வைக்கலாம். விஷம். ஒரு பெண்ணு நினைச்சா எது ஒண்ணு நினைக்கலாம். எல்லாமே முடியும். பெண்ணா இல்ல முடியாது. சரி ஒரு கோடு ஒரு கோடு 2 கோடு போட்டேன். நான் இங்க இருந்து மூத்திரம் அடிக்கிறேன். நீ நின்ன இடத்துல இங்க இருந்து மூத்திரம் அடிக்க பார்க்கலாம். அது மட்டும் தானா? உன்னால முடியும். ஆமா. என்னால முடியும். என்ன தம்பி நீ நின்ன அடிப்ப. நான் இந்த இடத்துல உட்காந்துனாக்கா இந்த இடம் ஃபுல்லா தண்ணி பாஸ் பண்ண முடியுமாடா? அப்படி இருந்தாலும் அது அப்படி இருந்தாலும் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பேச வேண்டும். ஒரு பெண்ணை பார்த்தா வேலை பார்க்க வேண்டும், கீழே பார்க்க வேண்டும். ஆமாங்க அது உண்மைதான். கீழே பாத்துக்கிறதுக்கு அப்புறம் மேல பார்க்கணும்னு பார்த்தேன். அப்படி கிடையாது. திருமணமான பெண்கள் ஒரு நெத்தியில் தேவைட்டு இருக்காங்களா, தாலி கை போட்டிருக்கலாம், அந்த தாலி கயிறு போட்டிருக்காங்களா பார்க்க வேண்டும். அது எல்லாமே கீழே பார்க்கணும். தாலி மெட்டி போட்டிருக்காங்களா பார்க்க வேண்டும். அதுதான் மேலே பார்க்கணும் கீழே பார்க்கணும் சொன்னேன். தம்பி என்கிட்ட தப்பு பேசாத. உன் பல்பு 2ஆ போட்டுருவோம். நானு என் பல்பு 2ஆ போட்டு அப்புறம் வந்து அப்படி இருந்தாலும் சொன்னால் பேச தெரியுமா? கண்டிப்பா சொல்லுமா. ஓடியா
அது நலம்பெற ஓடாடி விழந்தான் வீடு ஆமாமா பண்ண விளைக்கறியோ ஐயோ ஏண்டி அப்படி இருக்கக்கூடிய என் நாடா கொடுக்கக்கூடிய என்ன தெரியுமா என்னம்மா ஏய் அதுதான் சங்கு தோராகை சங்கலையா தூரம் ஏய் சங்கு தோராகை யாரு என்ன தெரியுமா ஏய் வைகுந்தம் நீ ஏன் அங்க போற நீ எங்கிட்டே வந்து ஏய் அப்படி சங்கலை ஆகக்கூடிய என் மதியாக ஒன்னவர் யார் தெரியுமா யாருங்க? ஆக்கள் அழித்தல் யாரு மும்மூர்த்தி கட்டாக்கள் ஆரணன் அலைமகள் மலைமகள் கலைமகள் யாரு பண்றீங்க நீ ஏய் என்னடா தம்பி இல்ல யாரு பண்ணீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க யாரு பண்றீங்க நீ ஏய் கயத்தாளக்கூடிய கையாள பரமன் சரிமா யாரு நம்மள படிச்சது எங்க அண்ணன்டா ஓ உங்க அண்ணன் அவரு ஆமா என் தமையன் கைலாய பரமன் ஆமா அவர் கருணா இருக்கக்கூடிய யாரு நம்ம நாராயணன் ராஜகவண்ணன் யாரு யாரு காஞ்சி மாதி வாதன ரூப காணக கண்ணா காஞ்சி மாதி வாதன ரூப காணக கண்ணா என்ன காத்தருள கருடன் மீதி வா பண்ணி வண்ணா என்ன காத்தருள கருடன் மீதி வா பண்ணி வண்ணா காஞ்சி மாதி வாதன ரூப காணக கண்ணா அது மட்டுமா அது இருக்கக்கூடிய ஐவருக்கும் அழியாத இருக்கக்கூடிய திரௌபதா தேவியை கொண்டு வந்து துயில் தலை போத துயில் புரிந்த திரௌபதைக்கு துயில் அளித்தவா துயில் புரிந்த திரௌபதைக்கு துயில் அளித்தவா நான் தூண்டில் மாட்டும் மீனை போல குறிக்கிறேன் ஐயா நான் தூண்டில் மாட்டும் மீனை போல குறிக்கிறேன் ஐயா கல்வி மதி வதன ரூப காதலே கண்ணா
இந்த பாட்டு எழுதுவது யாரு தெரியுமா? உந்தர் பெண்ணை தாளை காத்திரு நான் வந்து போச்சு. உந்தர் பெண்ணை தாளை காத்திரு நான் வந்து போச்சு. அது ஊரு தேவன் ஊரு ராமன் சுவாமிக்கு பாட்டு. அது ஊரு தேவன் ஊரு ராமன் சுவாமிக்கு நல்வழிக்கா. அப்படி நம்ம நாளைக்கு வாய்ப்புதலியா இருக்கக்கூடிய என் நாமதே தெரியுமாடி? என் நாமதே மாடி சொல்லுங்க. என் நாமதே என்ன சொல்லுங்க சொல்லுங்க. மகாநாயகஸ்ரீ மகாகணம் தனம் பொருந்திய ஆமா விபிஷா பாண்டிச்சேரியைச் சேர்ந்த விபிஷா என்பவருக்காக வேண்டு தோப்புக்கொல்லையைச் சேர்ந்த வேர்திருவாளர் அருமை நண்பர் நமக்கெல்லாம் உறுதுணையாக நிற்கக்கூடிய அருமை தம்பி சுப்பிரமணியன் என்பவர் இதோ விபிஷாவுக்காக வேண்டி 100 ரூபாயும் விபிஷாவுக்காக வேண்டி 100 ரூபாயும் இதோ பச்சையப்பனுக்காக 100 ரூபாயும் வரை வழங்கியிருக்கிறார். அன்னவருக்கு நாடக குழு சார்பாக சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் நான் யார்கிட்ட தெரிய வருமா? ருக்மணி 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 ருக்மணி. ஆமா ருக்மணி பெரிய விஷயம். ஆமா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆமா அப்படி இருந்தாலும் நல்லது என்னது? பாரத போர். ஆமாங்க. எப்படி நடக்கிறது? அது பாரத போர். நீங்க என்ன சண்டை தெரியாது? என்ன சண்டைங்க தெரியாது. அது இருக்கக்கூடிய சாமி கிடலாம் தெரியும். ஆமா யாரைப்பு சரியான நிறைவேற்று. ஆமாங்க போலாங்க. ஜெகன் மன்னவர் சப்த முனீஸ்வர ஐயா. ஆமா அவர்கள் பாதத்திற்கும் அது இந்த விழா செய்யக்கூடிய அனைத்து பெரியவர் பாதத்திற்கும் ஊர் நாட்டாமை அனைவர் பாதத்திற்கும் இந்த பொதுமக்கள் அனைவர் பாதத்திற்கும் நம்ம கம்பெனி ஆதரவு இருக்கக்கூடிய அவர் பாதத்திற்கும் வணக்கம். ஐயே ஒன்று திரிய வணக்கம். மதியானம் சுவாமி இருந்தா அவ்வளவுதானே. நாராயணசாமி என்ன வார்த்தை போய் சொன்ன வர சொல்லிடு உள்ள வர சொல்லிடு. அப்படியா?
ஒரு சின்ன கருத்தாச்சு கேட்டா கோச்சுக்க மாட்டேன். பெரிய தாலிமாவை எடுத்து அழுத்த காரணம் அது மட்டுமா சுவாமி? அழுத்த காரணம் ஒண்ணுமே தெரியாதா சுவாமி? நாளைக்கு குறித்து பாரத போர் 16 சண்டை நடக்கிறது. ஆமா, நேற்று 7 நாள் இருக்கின்றது. யுத்தம் முடிந்து விட்டது. இன்று 8ஆம் நாள் துவங்கியிருக்கிறது. இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. கஷ்டத்தை தீர்க்க வேண்டும். அதற்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் நினைத்தம்மா. அதுதானே. ஆமா. ஐயா உங்களிடம் போல அண்ணா கண்ணா
என் தங்கை அழுகுறா அழுது குரலாகத்தானே அண்ணா கோவிந்தா நாராயணன் அப்படிதான் அன்னையிலேருந்து தெரியும். அன்னையிலேருந்து அழுதுகிட்டா இருக்கு. ஆமா அதான் போக போக குறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுமைகள்லாம் குறைவாக இருக்குங்க. அதையெல்லாம் கொஞ்சம் அழுதுகிட்டேன். சரி அண்ணன் வந்திருக்கான்னு சொல்லு. அம்மா உங்களுக்கு யாவது ஒரு குறைபாடு வர்றது ஐயா
அப்படி யாகத்திலே பிறந்து யாகையான் என்ற பேர் நாம பற்றி இந்த கை பத்தாறு தேத ராஜாக்கு வந்து அந்த வில்லை யாரும் அமீர் வைத்திருக்கார் ஐம்பத்தாறு தேசம் ராஜாக்கு வந்து யாரு மற்றோட பிராமண வழியில் வந்து ஒன்றும் அன்று அந்த லட்சக்குரியாருக்கு திருமணம் செய்தார்கள் அடையாளம் நம்ம நடி திருமணம் செய்தான் நடுத்தருவில் நிற்கிறேன் இப்ப நானு ஏமா ஏன் நடுந்தேட விட்டுதோட இப்ப 4 சேவுக்கு வச்சு நேத்தோட 7 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 8ஆம் நாள் வருது. யாருக்கு கஜமோ யாருக்கு ஜபஜயமோ தெரியல. நீ மாட்டு அந்த சௌதரி எப்படி அதுக்கு என்ன போறாங்க? மஞ்ச வேண்டாம் அம்மா சண்டை ஏற்படுத்தி இந்த 8ஆம் நாள் நடக்கின்றது. இன்றைக்கு யாருக்கு ஜெயம் யாருக்கு ஜெயம் முதல் நாள் யுத்தத்திலே இருந்து தோல்வி கண்டோம், ஒரு சில நாள் வெற்றியும் கண்டோம். ஆமா, அது இருந்தாலும் என் தம்பி பிள்ளையாக இருக்கப்பட்ட அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த பிள்ளையை ஆமா முதல் நாளே ஒரு பிள்ளை பலி கொடுத்து ஆமா உண்மைதான். உன்னுடைய சூத்திரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது சாமி. இன்னைக்கு நான் ஒரு
என்று கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு சாமி. சுடா, உன் தமிழாக இருக்கும்படியே அதிகம் படித்து மீமாற்றி இருக்கின்றார்கள் அல்லவா? ஆமா. அவரு அந்த துரியோதனன் 8 பேர்களையும் கொண்டிருக்கிறார். அதனால் துரியோதனன் அதிலே முருக செயற்பட்டு அவனுடைய நண்பரை அனுப்பி, அவன் நண்பர் யாரு? அவன் நண்பர் ஆமா சூரா. யாரு? முன்னூத்தி மங்கலத்தை ஆண்டு தானே? ஆமா. யாரு? பக்காசுரனுடைய தம்பி வேத்திரி மலையிலே ஆண்டு வரக்கூடிய ஆமா. அலம்பாசுரனை பிடித்து பீமனை கொள்வதாக அவன் சேனாசேனைகளை கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். ஆகையினால் உன் தம்பியாகி விமர்சனனை நான் பார்க்க வேண்டும். பார்த்தால் அதுக்கு தகுந்த அவனுக்கு ஈடு இணை உலகத்தில் யாருமே கிடையாது. அவனை வெல்வது என்பது ஐயோ அம்மா, ஒரு நடுமக்கள் வெல்வதற்கு யார் வராங்க? அம்மா யார் வராங்க? பதறாதே நல்லவருக்குள்ள பழக்க உலகத்துல இருக்கா? ஏன் நீ பயப்படுறான்? பயமா இருக்கல. முதல்ல எங்க பிள்ளைய காவல்படுத்தும். இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. காவல் நான் கொடுக்கவில்லை. துரியோதனத்திலே பறந்து நாளை மறுதினம் சுபமுகூர்த்த வேலை அதிகாரி காளிகாதேவிக்கு வர வேண்டும் என்று துரியோதனன் இரவு சோதி 15 சென்று அரவானத்தை சத்தியம் பெற்று விட்டான். சத்தியம் பெற்ற பிறகு அரவானை அழைத்தேன். என்னே தங்கை பெற்ற செல்வமே, அந்த துரியோதனை அதிகாரிகள் சென்று பாரத்தை வெற்றி காணப் போகிறாயா இல்லை உன் தந்தைமார்களாக வெற்றி காணப் போகிறாய் என்று கேட்டேன். மாமா, நாளை மறுதினம் என்று யார் உரைக்கின்றது? யாரோ அதோ கங்கையிலே சந்திரன் சூரியன் இருவரை வரவைத்து நாளை தினம் அம்மாவாசை இன்றைய அம்மாவாசை என்று அழைத்தேன். அன்றைய தினத்திலே அரவானாகப்பட்டவன் அவன் காளிகாதேவி ஆலயத்தில் சென்று தன்னுடைய தசையிலே இருக்கு உடம்பில் இருக்கு தசையை அறுத்து யார் குண்டத்திலே போட்டு தந்தைமார்களுக்காக இந்த பாரதம் செய்யப்பட வேண்டும் என்று உரைத்த வார்த்தையின் பிரகாரம் அரவானுக்கு சிறு செய்யப்பட்டு போய் கேட்டான். ஆமா உன்னுடைய அவரை அழைத்து அவரிடத்தில் சில கருத்துக்களை நான் பரிமாற வேண்டும். பிறகு இந்த இடத்துல யாருக்கு வெற்றி யாருக்கு அவரை கூட்டுவது விமாச்சி நான் அழைத்தேன். சீக்கிரம் அழைத்து என்ன ஒப்படைங்க. நீங்க வேலை பண்ண நான் பாக்குறேன். இக்கதை இப்படி இருக்க தருமனாகப்பட்டவன் தன் தம்பியாக இருக்கக்கூடிய வீமனை அழைக்க வீமன் தருவார்.